தம்பி விஜய் பிரபாகரை பொறுத்தளவிலே நாடறிந்த வேட்பாளர், நல்ல வேட்பாளர். அவர் நினைத்திருந்தால் 40 தொகுதிகளிலே பாண்டிச்சேரி உட்பட எந்த தொகுதியிலே வேண்டுமானால் நிற்க முடியும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி எது? இந்த திருமங்கலம் தொகுதியை உள்ளடக்கி இருக்கிற விருதுநகர் பாராளுமன்றத்தை. அதற்கு என்ன காரணம்? அவருடைய குளம் காக்கின்ற குலசாமி நம்முடைய காங்கேயநத்தம் திருமங்கலத்தில் இருக்கிறது. ஆகவே என் குளம் காக்கிற இந்த குலசாமியை வணங்கி இன்றைக்கு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு குலசாமி ஆதரவோடு ஆட்சியோடு இந்த மக்களின் ஆட்சியை நான் பெறுவேன் என்கின்ற அந்த உறுதியோடு வருகை தந்திருக்கிற தம்பி விஜய பிரபாகரன் வெற்றியை இன்றைக்கு இந்த மக்கள் தீர்மானித்து இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு விஜய பிரபாகரன் ஒரு எளிமையான வேட்பாளர். யார் வேணாலும் அவரை சந்திக்கலாம், யார் வேணாலும் அவரிடத்திலே பேசலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மக்களுக்காக தன்னுடைய வீட்டு கதவை மட்டுமல்ல தன்னுடைய இதய கதவையும் திறந்து வைத்திருக்கின்ற வேட்பாளர் நம்முடைய விஜய பிரபாகரன் அவர்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தந்தை நம்மை விட்டு மறைந்திருக்கும் போது இன்றைக்கு அது எவ்வளவு மனவேதனை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த மனவேதனையெல்லாம் இன்றைக்கு அவர் கடந்து வருகிறார் என்ற உங்கள் தெய்வ முகத்தை நீங்கள் காட்டுகிற ஆதரவினால் தான் இன்றைக்கு அவர் நிற்கின்றார். ஆகவே இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற திமுக கூட்டணியிலே காங்கிரசிலே அவருக்கு நீங்கள் 10 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தும் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே நம்முடைய கரடிக்கல்லிலே நம்முடைய தோப்பூரிலே நம்முடைய உச்சப்பட்டியிலே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசிலே அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தார். அந்த கட்டிடம் கட்டுவதற்கு கூட நாடாளுமன்றத்திலே வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இதே இடத்திலே விஜய பிரபாகரன் இருந்திருந்தால் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வழிகாட்டுவோடு கேப்டனுடைய வழிகாட்டுவோடு அங்கே ஆங்கிலத்திலே பேச வேண்டுமா, தமிழிலே பேச வேண்டுமா, எந்த மொழியிலே பேச வேண்டும் என்றாலும் அழுத்தம் கொடுத்து மக்கள் சேவைக்காக தமிழினத்தின் உரிமை குரலாக விஜய பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக அங்கே எடுத்து வைத்து இங்கே கட்டடத்தை கொண்டு வந்திருப்பார். இங்கே திருமங்கலம் தொகுதியிலே பசுபோத்தை நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்தார். அண்ணன் கதிரவன் அவர்கள் நன்றாக அறிவார்கள், அண்ணன் முருகன் அவர்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் இப்போது அந்த இடத்திலே புல் முளைத்திருக்கிறது. மத்திய அரசிலே வாதாட வேண்டிய அந்த மாணிக் தாக்கூர் அவர்கள் அங்கே போய் டீயும் பக்கோடாவையும் சாப்பிட்டு விட்டு இங்கே வந்து உங்க இடத்துல வாக்கு கேட்கிறார். இது நியாயமா என்று கேட்கிறார். ஆகவே இன்னொருவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில அவரிடத்திலே நான் கேட்கிறேன், அவர் வருகிற போது அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிறாரே, அந்த பிஜேபி கட்சியுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, கட்சியினுடைய தலைவர்கள் யார், நிறுவன தலைவர் யார் என்று ராதிகா சரத்குமார் சொல்லிவிட்டால் அவங்க இப்ப சொல்றாங்க அட்டிகா விளம்பரத்துல ஏமாந்துட்டே சரத்குமார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கட்சியவே அடமானம் வைத்து ஒரு சீட்டு ஒற்றை சீட்டுக்காக வந்திருக்கின்றார்கள். ஆனால் தம்பி விஜய பிரபாகரன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், இளைஞனாக இருக்கிற நான் உங்களுக்காக உழைக்கிறேன் என்று சொல்கிற விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நாம் கொட்டு உலக சின்னத்திலே நாம் வாக்களிக்கிறோம்.